அவர்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் பின்தொடர்ந்து வராங்க. லெஜண்ட் சரவணன் அவர்கள் சிரிக்காதா, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தாங்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கேப்டனோட வீட்டுக்கு போனாக்க அவரு சாப்பிட சொல்லிட்டு தான் அனுப்புவாராம். அந்த கேப்டன் கேளுங்க, முக்கியமான இடத்துல மனிதாபிமானத்தோட இருக்காருன்னா அது லெஜண்ட் சரவணன் அவர்கள் தான். இன்னும் ஒரு வருஷத்துல இப்ப கூட நீங்க நினைக்கலாம் ஏதோ இவர் சரவணா ஸ்டோர்ல போனாக்க ஏதோ கட்ட போய் கொடுப்பாங்க போல, அதுக்காக வந்து பேசிட்டு இருக்காரு போல. கேப்டன் அவர்களுக்கு பிறகு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த லெஜண்ட் சரவணன் அவர்கள் தான். என்ன சார் கேட்டீங்க? ஆமா, இவர் சிகப்பு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் இரண்டும் கலந்ததுதான் இந்த லெஜண்ட் சரவணன் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் படம் அதில் தான் வந்து அந்த சாங்கை வந்து மறுபடியும் ரிப்பீட் போடுவாங்க. இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த சாங்கை 3 தடவை திருப்பி போட்டாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தாக்க நான் போய் ஸ்க்ரீன் மேலே போய் ஆடி இருப்பேன். உய்யா 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 அப்படின்னு. அது இப்போ பார்க்கும்போது அப்படியே எனக்கு மயிரெலாம் அப்படியே நட்டுக்குது. இப்போ பார்க்கும்போது இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பிரம்மாண்டமாக இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கான். இந்த படத்தோட இயக்குனர் ஆர்கே செல்வமணி சார், செல்வத்துள் செல்வம் ஆர்கே செல்வம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக, ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சந்திரலேகா, அலிபாபா 40 திருடர்கள், ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் 91 இந்த படம் தான் மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் நியூஸ்லலாம் வந்ததை பார்த்தேன். ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேப்டன் நான் உங்கள் கூட மரியாதை படத்தில் நடித்தேன், ஒரு சீன் தான் நடித்தேன். இப்போ வரைக்கும் அந்த சீனு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. சமீபத்தில் உங்களுடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த படத்தில் கூட ஓப்பனிங்கில் படைத்தலைவன் ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்காக நான் கஷ்டப்பட்டேன், யாருமே இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி ஒரு 2 வரிகள் போடுவாங்க. அதில் கூட அந்த மரியாதை படத்தில் வர வரிகள் அதில் அந்த சீன் அதில் போட்டு காட்டியிருக்கீங்க. கேப்டன், நீங்கள் மறைந்தாலும் இன்றும் பலரது மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கீங்க. எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத பாக்கியம் அவருடைய 100வது படம், கேப்டனோட 100வது படம் ஓடி இருக்கு. இது வரைக்கும் எந்த நடிகருக்குமே 100வது படம் ஓடினதில்லை. அப்படி பெருமைக்குரிய நடிகர் நீங்கள். மன்சூர் அலிகான் அண்ணன் பெறவாகரா அப்படின்றாரு. அப்போது அந்த 91 பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த நடிகரப்பா ஐயோ படுபாவி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பயப்படுவாங்களாம். இப்போது நானும் அவரும் நண்பர்களாக இருக்கிறதுனால எனக்கு அவரை பார்த்து பயம் இல்லை. ஆனால் அப்போது எல்லோரும் அவ்வளோ பயந்துருக்காங்க. அவர் ஓப்பனிங் ஷாட்டு காட்டும் போதே முகத்தில் ரத்தம் தெரிக்குது. அப்படி கேப்டனால் வாழ்ந்தவங்க, இன்னமும் வளர்ந்துட்டு இருக்கவங்க நிறையா பேர். கேப்டன், உங்களுடைய புகழ் எப்போவுமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் அதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அதில் நடித்த நடிகர்கள் ரம்யா கிருஷ்ணன் மேடம், லிவிங்ஸ்டன் சார், ஸோ அவங்க அந்த மூத்த கலைஞர்கள் கூட நானும் இப்போது நடிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அது எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் பின்தொடர்ந்து வராங்க. அதில் ஒருத்தர் தான் லெஜண்ட் சரவணன் அவர்கள். சிரிக்காதா, சிந்திக்கணும், புரியுதா? சிந்திக்கணும். இன்னைக்கு கேப்டன் சொல்லி கொடுத்த பாதையை பல பேர் பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் சமீபத்தில் லெஜண்ட் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சுது. அப்போ நான் அவரை பார்க்குறப்போ அப்படியே எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சுங்க. அவரை பார்க்க வரவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு கட்டளை வைக்கிறாரு. அவர் கூட இருக்க பவுன்சர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தாங்க போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து
கேப்டனோட வீட்டுக்கு போனாக்க அவர் சாப்பிட சொல்லிட்டு தான் அனுப்புவாராம். நான் அது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வரிசையில் கேப்டன் ஆமாம் சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டேன். பறக்கிறது, தாவுறது, குதிக்கிறது எல்லாமே நான் தான் சொல்றேனே. அந்த கேப்டன் அதே நானே சொல்லிடுறேன் சார், கேளுங்க. காரணம் என்னன்னாக்க எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்பவுமே அவரோட வீட்டுக்கு போனாக்கா சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாராம். அதன் பிறகு கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் கேப்டன் அவர்களும் அவங்க வீட்டுக்கு போனாக்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு நான் பார்த்த மனிதர் என்றால் ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர் என்றால் நடிகரையும் தாண்டி, தயாரிப்பாளரையும் தாண்டி, இன்னைக்கு தொழிலதிபரையும் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல மனிதாபிமானத்தோட இருக்காருன்னா அது லெஜண்ட் சரவணன் அவர்கள் தான். இன்னும் ஒரு வருஷத்துல அதுதான் என் வீட்டுக்கு வந்தா கூட நான் சாப்பிட்டு தான் போக சொல்லுவேன், புரியுதுங்களா? என் வீட்டுக்கு வந்தா கூட நான் சாப்பிட்டு தான் போக சொல்லுவேன். ஆனால் இவரே 100 பேர் வந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனிதநேயத்தோட இருக்கிறாரு. அந்த ஒரு மனிதனை இப்ப கூட நீங்க நினைக்கலாம் ஏதோ இவர் சரவணா ஸ்டோர்ல போனாக்கா ஏதோ கட்ட போய் கொடுப்பாங்க போல, அதுக்காக வந்து பேசிட்டு இருக்காரு போலன்னு. உண்மையா சொல்றாங்க, நான் பல இயக்குநர்களுக்கு பல தயாரிப்பாளர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நன்றியா இல்ல. இப்ப சொல்றேன், கருப்பு எம்ஜிஆர் நமது கேப்டன் அவர்களுக்கு பிறகு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சரவணன் அவர்கள் தான். இன்னும் ஒரு வருஷத்துல பாருங்க மிகப்பெரிய ஒரு மனிதராக இந்த லெஜண்ட் அவர்கள் வருவாங்க. வரலன்னா பாருங்க. என்ன சார் கேட்டீங்க? ஆமா, இவர் சிகப்பு எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர் இரண்டும் கலந்ததுதான் இந்த லெஜண்ட் சரவணன் அவர்கள். என்னப்பா